சமையலோட நம்ம சேனலில் சிம்பிளாக வீட்டிலேயே மைக்ரோ ஓவனில் இல்லாமல் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டான வெனிலா கேக் ஈஸியான மெத்தடில் டேஸ்டான கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தயிரும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான தயிர் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை முதல்ல நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் பொடி பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பவுடர் சுகரும் முட்டையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம காய்ச்சின பால் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரை கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். இப்போ இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா பட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டர் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஆயில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆயில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வரமாவு ஆட் பண்ணிக்கலாம். வரமாவை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேனில் நம்ம சேர்த்தியாச்சு. இப்போ இது ரெண்டும் தட்டிக்கலாம். கடையில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திருந்தேன், சால்ட் உப்பு. அது பார்த்திங்கன்னா லேசாக சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு இல்லைனாலும் கூட இந்த உப்பு பேனை கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கேக் பேனை இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே 45 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேக் ரெடியாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடக்கம்பி வச்சு நான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இதில் ஒட்டலை பாருங்கள்.
ஸோ பார்த்திங்கன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மெதுவாக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஆறுனது நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான கேக் ரெசிபி செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.